ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் சுகன்யா சதீஷ். இன்னைக்கு சாஷூஸ் லவ்வில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மட்டன் கீமா. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மட்டனில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு இப்போ பார்த்துருவோம். விட்டமின் B12, ஜிங்க், அயர்ன், ஹை குவாலிட்டி ஆஃப் ப்ரோட்டீன். ஓகே, நம்ம இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். 350 கிராம் மட்டன், சிறுக்கீரை அரைக்கட்டை எடுத்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். 2 வெங்காயம், 2 தக்காளி, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 3 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு எண்ணெய், தேவையான அளவு உப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி. ஓகே, நம்ம இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு குக்கரில் நான் 350 கிராம் மட்டன் வச்சுருக்கேன் இல்லையா, அதை போட்டுடுறேன். அடுத்து நாம கீரை சேர்த்துக்கலாம். இதில் நம்ம நறுக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் பாதி வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அதே போலவே தக்காளியுமே பாதி சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள். இது குழம்பு மிளகாய்த்தூள். இன்கேஸ் உங்ககிட்ட மிளகாய்த்தூள் தனியாக தனியாத்தூள் தனியாக இருந்துச்சுன்னா ரெண்டுமே ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு இஞ்சி பூண்டு எடுத்துக்கோங்க, பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. ஓகே, நம்ம இப்போ அரைச்சிடலாம். அரைச்சதில் பாதி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை மட்டும் எடுத்து இப்போ குக்கரில் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா. இது ஆப்ஷனல் தான். கரம் மசாலா சேர்க்கலனால நல்லா டேஸ்ட் இருக்கும். அடுத்து தேவையான அளவு தண்ணி. நான் ஒரு 2 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கிறேன். கீமாக்கு உங்களுக்கு ரொம்ப நேரம் விசில் போடணும்னு அவசியம் இல்லை. ஸோ கொஞ்சமாக தண்ணி எடுத்தாவே போதும். ஆல்ரெடி அது சின்ன சின்னதாக இருக்கிறதுனால உங்களுக்கு சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். ஓகே, இப்போ குக்கரை மூடி 3 விசில் வச்சிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மட்டன் நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் மீதி இருந்த வெங்காயத்தை போட்டுருங்க. நம்ம வெட்டி வச்சிருந்தோம்ல, அதில் இருக்கிற மீதி வெங்காயம். அடுத்து தக்காளி போட்டுக்கோங்க. நான் எப்பவுமே மண்பானை தான் யூஸ் பண்ணுவேன். இன்கேஸ் உங்ககிட்ட மண்பானை இல்லைன்னா நீங்கள் வேறு ஏதாவது வெசல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் மண்பானையில் சமைக்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அடுத்து நம்ம மீதி எடுத்து வச்சிருக்கிற மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம வேக வச்சிருக்கிற மட்டன் எடுத்து இதில் ஊற்றிடுவோம்.
நம்ம இப்போ இதை நல்லா கலரி விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மீதி எடுத்து வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருங்க. போட்டு நல்லா கலக்கி விட்டுடுங்க. கலக்கி விட்டுட்டு நம்ம இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 10 to 15 மினிட்ஸ் சிம்லேயே வச்சிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் குறைஞ்சி மட்டன் கீமா சூப்பராக வந்துருச்சு. கடைசியாக ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. மிளகு சேர்க்குறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ அது ஆப்ஷனல் தான். கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதான், மட்டன் கீமா சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த டிஷ் கண்டிப்பாக பிடிக்கும். மட்டன் கீமா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹாய் காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.